blah 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 blah. எனக்கு தான் புரியல. நான் புரிஞ்ச மாதிரி தலையாட்டலையா? Hey fool, அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. என்ன சார்? போங்க சார், காக்கா ஸ்ட்ராட்டஜியா? அப்படின்னா இங்க அடிச்சா அங்க வலிக்கும். தத்தி முண்டா வீணா போன தண்டம் தான் இருந்தாலும். இது சுத்தி விடுறது. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் பவானி வெளியே வந்துச்சு. நான் யோசிச்சேன், இந்த வந்த பவானியை பிடிச்சி வெளியே ஃபுல்லா வெளியே விடுங்க. அவ்வளவு குப்பை இருக்கு உங்க எல்லாரும் மேலே. அன்னைக்கு திவாகர் என் மேல படுத்துட்டு இருந்தாரு சார். என்னது? ஏய் உட்காரு, உன்னை எழுப்பவே இல்லை. என்ன உனக்கு? உட்காரு. கேமராவில இல்லாத விஷயத்த உங்ககிட்ட எப்படி சார் சொல்ல முடியும்? அவர் உங்க மேல வச்ச அலிகேஷன் வயலன்ஸ், நீங்க அவர் மேல வச்ச அலிகேஷன் வேற. உட்காருங்க. பிக் பாஸ் ஒன்னு சொன்னாரு பாருங்க, வா நான் மிரண்டுட்டேன். ஒரு கிரிஞ்சி, அது என்ன இளவு ரிலேஷன்ஷிப் தெரியல. நீர் பெரிய லூசா இருப்ப போல இருக்கேப்பா. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 21. ஆஸ் யூஷுவல் சேதுபதி என்ன சாட்டர்டே எபிசோட்ல நம்ம கொஞ்சம் கழுவி ஊற்றணும்ல. என்னங்க இது ஒரு கேட்கவே மாட்டாரு அதுவே மாட்டாருன்னு. ஸோ இன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு இல்லைன்னாலும் நேத்தையோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு அளவுக்கு ஆங்காங்கே நமக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது அவரா கேட்டாரான்னு கேட்டா இல்லை, அவரை கேட்க வச்சாங்க. யாரு பிக் பாஸ் டீமான்னு கேட்டா அதுவும் இல்லை, யாரு மக்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஹவுஸ்மேட்ஸ் பண்ற வேலையில அவருக்குன்னு ஒரு கோபம் வரும்ல, அதுவே இன்னைக்கு பொதுவாக வந்துருச்சு. அதாவது ஒரு ஹோஸ்டா நம்ம நடக்கலன்னா, ஆடியன்ஸ் சொல்லியும் கேட்கலன்னா, பிக் பாஸ் டீமும் சொல்லலைன்னா உள்ள இருக்கிறவங்களே வர வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வலுவட்டையா இருந்திருக்கீங்க. இவர் என்ன வேணாலும் பண்ணலாங்கன்னு நினைச்சு 3வது வாரத்துல இங்க ஏறி உட்கார பாக்குறாங்களா, அப்ப இவருக்கு வந்து ஆகா 2 வாரமா விட்டுட்டோமே, இன்னைக்கு விடக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் கொஞ்சம் ஷெல்லுல இருந்து வெளியே வர்றாரு. அவர் வந்து நின்றாலே அவங்க பயப்படணும். கமல் சாருக்குன்னா ஒரு இது இருக்கு. சோ இப்போ நீங்க அதை உருவாக்கணும் சார். ஆனா பாருங்க, நீங்க நான் உருவாக்கணும் போது அதுவா வர மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, கனியோட கேப்டன்சி தலை, அதை பத்தி விமர்சனம் வைக்கலாம்னு உடனே கமருதீன் நான் வைக்கிறேன், முதல் ஆளா நான் வைக்கிறேன். சரி சொல்லுங்க கமருதீன். blah 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 blah. சேதுபதி கனி, இதுக்கு உங்க பதில்? இல்ல சார், அவர் என் மேல என்ன அலிகேஷன் வைக்கிறாருன்னு எனக்கு புரியல சார். எனக்கு தான் புரியல, நான் புரிஞ்ச மாதிரி தலையாட்டலையா? இந்த ஆளுக்கு இதே வேலை, சுத்தி விட்டுக்கிட்டே இருப்பாப்புலன்னு கமருதீன் இந்த எபிசோட்ல தாங்க கமருதீனுக்கு ஒவ்வொரு 5 நிமிஷமும் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் விஜய் சேதுபதி சேர்ந்துக்கிட்டாரு. எல்லாரும் இறங்கி அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலசு வாங்குற மாதிரி வாட்டர் மிலன் ஸ்டார், சுபிக்ஷா, அரோரா, ஆதிரை, எஃப்ஜே அப்படி இப்படின்னு எல்லாரும் இறங்கி சேதுபதியும் சேர்ந்துக்கிட்டாரு. மக்கள் வர அந்த கைதட்டல் சத்தம். இதுல பார்வதி லைட்டா எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு இன்னைக்கு மூஞ்சே செத்து போச்சு. பார்க்க பாவமா இருக்கு, ஆனா இந்த வாரம் பூரா அதால் பண்ணின வேலையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு இது பத்தாதுங்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, இவர் என் மேல என்ன அலிகேஷன் வைக்கிறாருன்னு எனக்கு புரியலன்னு. எனக்கு தான் புரியல. சரி, இப்ப பார்வதி நீங்க தானே ஜிகிரி தோஸ்து, கேட்டு சொல்லுங்க உங்க ஆள் என்ன சொல்றாருன்னு அப்படின்னு. பார்வதி இப்படி திரும்பி நில்லுங்க, கமருதீன் நீங்க இப்படி திரும்புங்க, இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து புரிய வைங்க. மேடம் மேடம் சார், நீங்க ஜெயிலுக்குள்ள குசுன்னு பேசுற மாதிரிலாம் இங்க பேசக்கூடாதுன்னு 2 பேரும் அப்படி வெக்கப்படுறாங்களா? சேதுபதி ஒட்டச்சார் அதுல சிரிச்சுக்கிட்டு ஆடியன்ஸை பார்த்து கேவலமா சொல்றாரு. இந்த ஆளுக்கு வெக்கமே இல்லாம பல விஷயத்த பண்ணிவிட்டு இப்ப மட்டும் வண்டியா வெக்கம் வருது. இப்படி சொன்னோன்னு அப்ப நம்மள அவங்களுக்கு புரியுது இல்ல, கலாய்க்கிறாரா? ஹேய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கிறாடா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது கூட புரியலன்னா தெரியல, அது என்ன சொல்றா தெரியல. அப்ப பார்வதி சொல்றாங்க, சரி பார்வதி இப்ப சொல்லுங்க, இப்ப சுருக்கு நறுக்குன்னு ஷார்ட்டா சொல்லுங்க உங்க ஆள் என்ன சொன்னாரு அப்படின்னு. பார்வதி இல்ல சார், அவர் என்ன சொல்றாருன்னு எனக்குமே கேட்ச் பண்ண முடியல. பாத்தீங்களா, கேட்ச் பண்ண முடியலாம், ஒழுங்கா சொல்லுங்களேன் கமுரு அப்படின்னு அவருமே கமுரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்வதி ஏதோ பேச வரும்போது, இல்லை சார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கனியக்கா ஃபேவரிசம் பார்க்குறாங்க, ஒரு சில பேருக்கு ஃபேவரிசம் பார்க்குறாங்க. இப்போ நான் இவரோ பேச வந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் ஃபேவரிசம் பார்க்குறாங்க, எங்களுக்கு மட்டும் 2 பக்கத்தையும் கேட்டு ஒன்றும் பண்ணுறதில்ல
அப்புறம் விஜய் சேதுபதி பார்வதியை இமிட்டேட் பண்ணி கேட்டாரு, உங்ககிட்ட தான் பேச வந்தா நீங்க நிக்கிறதே இல்லையா, இல்லக்கா இல்லக்கா இல்லக்கான்னு அப்படியே நடந்துகிட்டே இருப்பீங்க. அதுல ஒரு நக்கல். அப்புறம் நிறைய பேர் சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஃப்ஜேக்கு ஃபேவரிசம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 கம்ப்ளைண்ட் வந்தது. அப்ப வியானா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. விஜய் சேதுபதி கேட்டாரு, கணக்கு புரியுதா உங்களுக்கு, 3 கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எஃப்ஜே மேல நீங்க ஃபேவரிசம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க பாத்துக்கோங்க. யாரோ ஒருத்தங்க எந்திரிச்சு எஃப்ஜே பத்தி, எஃப்ஜே இந்த மாதிரி வியானா சொல்லிச்சு எஃப்ஜே வந்து என்ன மாதிரி நடிச்சு காட்டுவாரு. அப்போ கனியக்கா வந்து ஒரு வாட்டி நான் யாரோ பேசும்போது அப்படி பேசினதுக்கு நீ அப்படிலாம் பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு இரிட்டேட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் எஃப்ஜே என்ன மாதிரி நடிச்சு காட்டும் போதெல்லாம் எஃப்ஜே கிட்ட அப்படி போய் பேசின மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு எஃப்ஜே பத்தி குறை சொல்லும் போது, எஃப்ஜே அப்படின்னு சொல்லும் போது எஃப்ஜே வந்து அப்படின்னாரா. சேதுபதி அதை பார்த்துட்டாரு, ஒரு எரியுது உள்ள. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு, எஃப்ஜே என்ன பழக்கம் அது, உங்களை பாராட்டல, உங்க மேல ஒருத்தன் கம்ப்ளைண்ட் வைக்கும்போது அதை நீங்க சிரிச்சுக்கிறதோ அதோ இதோ இதே உங்களுக்கு யாராவது பண்ணா எப்படி கடுப்பா இருக்கும். இப்ப நீங்க மட்டும் இதை பண்ணுனா என்ன சார் போங்க சார் அப்படின்னு அவரோட ஃபேஸ்லயே கோபமும் டிசப்பாயின்மெண்ட்டும் தெரியுது. அவர் வந்து கோபம் வருது, செம்மையா ரோஸ் பண்ணக்கூடிய ஆளு. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ கம்பெனில இருந்து ப்ரெஷரா, அவரோட இமேஜ் மேல ஒரு ப்ரெஷரான்னு தெரியல, அவர் அதை வம்படியா கண்ட்ரோல் பண்றாருங்கிறது தெரியுது. அவரே இன்னைக்கு லைட்டா சுரண்டி பார்த்துட்டாங்கல்ல. வியானா, யூ ஆர் சேவ்ட். நீங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, நீங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னது பிடிக்கல, இருந்தாலும் உங்களை மற்ற கேமுகள் நல்லா இருந்தது, யூ ஆர் சேவ்ட். சுபிக்ஷா செம்மையா ஸ்ட்ராட்டஜி போட்டு பாஸை தர்றேன் தரமாட்டேன், பையனை தர்றேன் தரமாட்டேன்னு போட்டு ஒரு மாதிரியா ஜெயிச்சு வந்துட்டு இல்லை, நைஸ் கேம், யூ ஆர் சேவ்ட். சரி, இப்போ ஒரு டாஸ்க் விளையாடுவோம். இவர் தனியா இயங்குறதுக்கு லாயக்கே இல்லை, இவர் இன்னொருத்தரோட ஷெடோவில் தான் இருப்பாரு அப்படின்னு 2 பேரை நீங்க சொல்லணும். இதுதான் டாஸ்க்கு. கெமி எந்திரிச்சு, சார் பார்வதி வந்து கமருதீனோட ஷேடோவிலையும் கமருதீன் பார்வதியோட ஷேடோவிலையும் இருக்கிறாங்க சார். அதுவும் பார்வதி வந்து இந்த காக்கா ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்றாங்க சார். சேதுபதி காக்கா ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னா நான் கூட நினைச்சேன் K4 இது A4 இதுன்னு, அதை சேர்த்தா காக்கா வருமானு பார்த்தா பார்வதி இல்ல காக்கானா இந்த காக்கா. என்ன ஸ்ட்ராட்டஜினா, காக்காக்கு அந்த வால்நட்டை உடைக்க தெரியாது சார், அதை எடுத்துட்டு போய் அந்த டிராஃபிக் வர்ற ரோட்ல வச்சுட்டு வருது சார். கார் ஏர்னு உடைச்சதுக்கு அப்புறம் போய் எடுக்கும் சார். ஆனா அந்த காருக்கு தெரியாது காக்கா தன்னை யூஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறது சார். அதனால காக்கா ஸ்ட்ராட்டஜி சார். விஜய் சேதுபதி பார்க்குறது, எங்க இருந்து முடிக்கிறீங்க இதெல்லாம், காக்கா ஸ்ட்ராட்டஜி குரங்கு ஸ்ட்ராட்டஜி, அதான் என்ன சொல்றீங்க. அப்ப முகம் மாறுறீங்க. அப்புறம் துஷார் எந்திரிச்சு, சார் இந்த கமருதீன் இவங்க இதுல இருக்காரு, அவங்க இதுல இருக்காரு. கமருதீனுக்கு மூஞ்செல்லாம் மாறுது, குறுக்க பேச வர்றாரு. உங்களை கேட்டனா, உட்காருங்க, திருப்பி ஒரு அடி, உட்காருங்க, சும்மா 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 நை நை நைட்டு அப்படின்ட்டு துஷார் ஒரு பேர் சொல்றாரு. அரோரா எந்திரிச்சு, சார் இப்போ கமருதீன் பார்வதிக்கும் பார்வதியின் கமருதீன் இதுல தான் சார் இருக்காங்க, இங்க அடிச்சா அங்க வலிக்குங்கிற மாதிரி தான் சார் அவங்க நடந்துக்கிறாங்கன்னு அரோரா சொன்னோடனே, கமருதீனுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, அவருக்கு யாரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் அப்படின்னா, அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரியா? இப்ப அரோரா இப்படி பேசினோடனே அவருக்கு ஒரு நீயா இவ கெட்டவ, இவ கேடு கெட்டவ அப்படிங்கிற மாதிரி மோத்துல காட்டுறாரு. அப்போ கமருதீன் எந்திரிச்சு, ஓகே கமருதீன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சார் கனியக்காவோட ஷேடோவில் அவங்களும் துஷார் ஒரு ஷேடோவில் சார், அன்னைக்கு துஷார் இதனால தான் சார் என் கூட சண்டை போட வந்தார், அவர் இப்படி இருக்காருன்னொடனே சேதுபதி சரி சொல்லுங்கள் கேட்போம். அப்போ அந்த டாஸ்க்ல இருந்து இப்போ அவரோட பிரச்சனையை சொல்ல வர்றாரு. ஏன்னா அந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்களோ அப்படின்ட்டு இவராக எடுத்து வர்றாரு. இப்போ சேதுபதிக்கு தெரிஞ்சு போச்சு, நான் கேட்ட கேள்வி என்ன, நீ இந்த பக்கம் மாறுற, சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு. இல்லை சார் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல சார், அவன் இப்படி கிட்ட வந்து நின்றான் சார், அவன் தான் சார் முதல்ல கை வைக்கிற மாதிரி வந்தான், அவன் இந்த ஹைட்டாக இருக்கான், இந்த கமருதீன் என்கிட்டே அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த டேபிள் மேனர்ஸ்னா என்ன, ஒரு பப்ளிக் மேனர்ஸ்னா என்ன, அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது டிவி மேனர்ஸ்னா என்னன்னா அவனுக்கு மேனர்ஸுங்கிறது என்னன்னே தெரியாது. எப்படித்தான் இவ்வளவு நாள் சீரியல் நடிச்சானோ தெரியல, அந்த டைரக்டருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு குழந்தை மாதிரி, இப்படி பண்ண அப்படி பண்ணு.
ஒரு மேனர்ஸே தெரிய மாட்டேங்குது. இப்போ விஜய் சேதுபதி இருக்காரு, நம்ம இப்படி மொக் பண்ணி காட்டினா நம்மளை அடிப்பாங்களேன்னு, நம்மளை அடிப்பாங்களேன்னு கூட தெரியாத ஒரு தத்தி முண்டா வீணா போன தண்டம் தான் இருந்தாலும். இல்லை சார் அது இன்னொன்று அதெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா நார்மலாக பேசுங்க. இன்னொன்று இல்லை சார் அவன் ஹைட்டாக இருக்கான், பேஸ் வாய்ஸில் பேசுகிறான், அடிக்கிற மாதிரி வர்றான்னு. கமருதீன், இவ்வளோ நேரம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து அவர் மேலே வைக்கிற கம்ப்ளைண்ட். ஆனால் இப்போ சொல்கிறது வந்து இந்த டாஸ்கே கேமே சுற்றி விடுறது. இல்லை சார் சத்தியமாக பண்ண சார், ஐயோ சார் சத்தியமாக தான் சார் நானும் சொல்கிறேன், இது சுற்றி விடுறது, இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாதுன்னு அந்த இடத்துல தான் அவர் ட்ரிகர் ஆகுது. அவர் சொல்கிறார், நீங்கள் ஏ மேலே விமர்சனம் வச்சு தானே இப்போ இந்த கதையை இங்கே சொல்கிறீங்க, இதை விட்டா இவன் கேட்க மாட்டான் அப்படின்னு. நீங்கள் ஏ மேலே விமர்சனம் நேற்று வச்சிங்களா இல்லையா? நானும் பிக் பாஸ் டீமும் உங்களை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறோங்கிற மாதிரி வச்சிங்களா இல்லையா? சார் ஐயோ சார், நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கோம், நாங்கள்லாம் புதுசாக ஒன்றும் பண்ணிடலை, புதுசாக ஒன்றும் திரிச்சிடலை, நீங்களே உங்கள் மேலே அள்ளி பூசிக்கிறீங்க சார் எல்லாத்தையும், நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு நீங்கள் தான் காட்டுறீங்க. இந்த ஹைட்டாக இருக்கான் அடிக்கிற மாதிரி வர்றான்னு அவரை வந்து நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இல்லை சார் அப்போ அவன் மட்டும் பேசாமல் உட்காருங்க வந்து மக்கள்கிட்ட பேசுறாரு. அவர் என்னன்னா, இவர் என்னென்ன பேசினாரு, அந்த துஷார் கொண்டு வந்த பிரச்சனைய அந்த அடிதடி அளவுக்கு இழுத்துட்டு வந்தது யாரு, இந்த 6 ஸ்டாண்டர்டு கக்கசுக்கு வாடா அப்படின்னு சொன்னதெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இன்னொன்னே அவர் ஏதோ பேச ஆரம்பிக்க, ஏய் உட்காருங்க, கொஞ்ச நேரம் பவானி வெளியே வந்துச்சு உட்காருங்க. நான் யோசிச்சேன், இந்த வந்த பவானியை பிடிச்சி வெளியே விடுங்கன்னா அதான் அவருக்கு அந்த நார்மலா வீட்டுல பேசணும்ல வேற ஏய் அப்படின்னு, அது மாதிரி அப்படி வந்துட்டாரு, கையை இப்படி பேச வந்துட்டாரு, வந்துட்டு அப்படியே நிக்கிறாரு ஃப்ரீஸ் ஆகி யோசிக்கிறாரு, நீ எங்க நிக்கிற, அந்த பக்கம் மக்கள், அந்த பக்கம் கேமரா எல்லாம் இருக்கு, அவரை அடக்கிட்டாரு. உட்காருங்க சார். விஜய் சேதுபதிக்கு 2 எக்ஸ்ட்ரீமுங்க. கமல் சார் மாதிரி வார்த்தைகளால விளையாட வர மாட்டேங்குது, இருந்தா சைலண்டா இருக்காரு, இறங்குனா ஓவர் அடிதான், அது ஷோவுக்கு ஆகாது, உடம்பும் தாங்காது. அதனால ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது இந்த எபிசோட்ல நான் பார்த்தேன். நம்ம அவ்வளவு திட்டணும் இல்ல, கோபமும் வருது, பேசணும்னு தோணுது, ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது. அது எதுன்னு அதை தூக்கி வெளியே போட்டோம்னு வைங்களேன், பவானி வெளியே வந்து. நான் ஏன் இப்போ துஷார் கூட உனக்கு நடந்த பிரச்சனை, ஆதிரை அவருக்கு காலை தூக்கி போட்ட பிரச்சனை எல்லாம் ஏன் நான் தனித்தனியா பேசல, பொதுவா நேற்று எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னேன். நான் தனித்தனியா அதை அட்ரஸ் பண்ணாம இருந்ததுக்கு காரணம், அப்படி அட்ரஸ் பண்ண வெளிக்கிட்டா உங்க எல்லாரோட குப்பையும் ஒரே நாள்ல வார முடியாது, அவ்வளவு குப்பை இருக்கு உங்க எல்லாரும் மேலேயும். ஒரு சில பேர் குப்பையே இல்லாம இருக்காங்க, ஆனா இங்க முக்காவாசி பேர் மேல அவ்வளவு குப்பை இருக்கு. நான் ஒவ்வொரு குப்பையா வார போனேன்னா இந்த ஒரு எபிசோட் பத்தாது எனக்கு, வாரம் முழுக்க நான் வரணும், டெய்லி வந்து ஒரு குப்பையா வாரணும், அதுக்குள்ள புது குப்பை சேர்ந்துடும். அதனால நான் பொதுவாக தான் சொல்லுவேன், இவரோட இஷ்யூ எடுத்து தனியா பேசுறது, அவரோட இஷ்யூ எடுத்து தனியா பேசுறதுன்னு டீசெண்டா முடிக்க இருந்ததை கமருதீனா கொண்டு வந்து இன்னைக்கு பேசுன்னு அவரா விட்டதுனால நாரிக்கிட்டாரு. அவர் சொல்ல, நீங்க என் மேலேயே கம்ப்ளைண்ட் வைக்கிற ஆளு தானே, நீங்க மற்றவங்க கிட்ட உள்ள விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடக்கூடாது. இப்போ நீங்க பண்ணனது இந்த பிளேட்டை திருப்பி போடுறது, துஷார் மேல வச்ச அலிகேஷன் வந்து பிளேட்டை திருப்பி போடுறது. அவன் சண்டை போட்டான் இப்படி பண்ண, அதை சொல்லுங்க. அது என்ன ஹைட்டா இருக்கான், பேஸ் வாய்ஸ்ல பேசினா அடிக்க வர்றான்னா நம்ம அவர் மேல ஒரு இமேஜ் திணிக்கணும், அதை முன்னாடியே பண்ணுவீங்க. இல்ல சார் நான் பேசல சார், உட்காந்துருக்கேன். அதை செய்ய முதல்ல. நான் இப்ப என்ன டாஸ்க் போயிட்டு இருக்கு அதையே சுத்தி விடுறாரு தானே நீ. நான் இப்ப ஷேடோ டாஸ்க் பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். சரி பாவமே ஏதோ சொல்ல வர்றாரு கேட்போம்னு பார்த்தா என்ன அப்படின்ட்டு உட்கார வச்சாச்சு. அப்புறம் வாட்டர் மிலன் ஸ்டார் எழுப்பி சொல்றாரு, சார் கமருதீன் அவரோட இதுலையும் இவர் வினோத்தோட இதுலையும் இருக்காரு சார் அப்படின்ட்டு சொல்லும்போது வாட்டர் மிலன் சொல்றாரு, சார் இப்போ நானும் ஒன்று சொல்லணும் சார். சரி சொல்லுங்க கேட்போம், டாஸ்க் அது கிடக்கட்டும், நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை, தனித்தனியாக சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா சொல்லுங்க. இல்லை சார் நான் அதை சொல்லணும்னு தான் சார் இருந்தேன். இந்த வெரி பேட் மேனர்ஸ் சார். யாரு சார் இந்த வினோத் சார்? என்ன பண்றாரு, ரொம்ப சாப்பிட்டாலும் மொக் பண்ணுறது, நான் என் பாட்டில் தான் சார் இருப்பேன், வந்து மூஞ்சிக்கு முன்னாடி இது பண்ணி காட்டுறது, அதோட கமருதீனும் சேர்ந்துக்குவார். வந்து இப்போ நைட்டில் சார் நான் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருப்பேன் சார், எழுப்பி விடுறது சார், எழுப்பி என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். என்னையை வச்சு ஃபேமஸ் ஆகலாம்னு இவர் நினைக்கிறாரு சார் அப்படின்னும் போது வினோத் வந்து இப்படி இருக்காரு. விஜய் சேதுபதி எல்லாரும் சிரிச்சாங்க. விஜய் சேதுபதி சொன்னார், சிரிக்காதீங்க, ஒருத்தர் ஃபன்னா இருக்காரு, அவர் வெளியே செய்யற கோமாளித்தனத்தை வச்சு அவரை நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க, அது தப்பு. யாரா இருந்தாலும் அது தப்பு. அது வாட்டர் மிலனா இருக்கட்டும், ஒரு யாரா இருந்தாலும் ஒருத்தரோட
இவர் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா அப்போ அப்படித்தான் இருப்பான்னு சொல்றது தப்பு. இப்போ கூட அவரோட வலியை சொல்லிக்கிட்டு இருக்காரு, சிரிக்க கூடாது. ஒரு மனுஷன் படுற கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். திவாகர் நீங்களும் வாய் விட்டீங்க தானே? ஆமா சார். என்ன அப்படி வார்த்தைகளை கொட்ட வைக்கிறாங்க சார் வினோத்தும் கமருதீனும். இது விக்ரம் கூட தெரியும் சார், அன்னைக்கு அவர் கூட இருந்தாரு. விக்கல் நீங்க எந்திரிச்சு சொல்லுங்க என்னதான் நடந்துச்சாங்க அப்படின்னா விக்ரம் எந்திரிச்சு அன்னைக்கு திவாகர் என் மேல படுத்துட்டு இருந்தாரு சார். விஜய் சேது என்னது இதெல்லாம் வேற நடக்குதா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இல்ல சார் அவர் இப்படி தொடையில மடி வச்சு மடியில தலைய வச்சு தொடையில வச்சு படுத்துட்டு இருந்தாரு சொன்னாரு. அப்படி சொல்லுங்க சார். ஐயோ அப்படின்னு எல்லாருக்கும் சிரிப்பு. விக்ரத சபரி எல்லாம் குலுங்கி சிரிக்கிறாரு, ஏன் ஒழுங்கா பேசுற அப்படின்னு. இல்ல சார் அவர் அப்படி தூங்கிட்டு இருந்தார் சார். அப்ப டக்குன்னு வினோத்துக்கு புரிஞ்சு போச்சு என்ன சொல்ல வர்றாங்கன்னு. டக்குன்னு காணா வினோத் வந்து அவர் வந்து என்ன அந்த வடச்சட்டி மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொன்னாரு, அதையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தானே நான் வந்தேன்னு. இல்லைன்னு நீங்க அவர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணல, நீங்க தான் வம்படியா வந்தீங்க. நான் என்ன பார்த்தனோ நான் அதை சொல்றேன், நான் என்ன சொல்லணுங்கிறத நீங்க சொல்லி தராதீங்க, நீங்க இருங்க. நான் என்னத்தை பார்த்தனோ எந்த ஆர்டர்ல பார்த்தனோ அதை நான் சொல்றேன் சொல்றாரு. அவரு நானும் சும்மா தான் சார் உட்கார்ந்துருந்தோம். வினோத் அவர் இருக்கிறத பார்த்தோன்னே வாலண்டியரா வந்தாரு. சபரியும் கூட கமருதீனும் கூட வந்தாரு. வந்து விக்கல் செஞ்சு காட்டும் போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. வந்து அவரோட முகத்துக்கு முன்னாடி வந்து சார் அப்படி பண்ணி காட்டுறாரு வினோத். அதுக்கப்புறம் அவரும் அவரை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ட்ரிகர் ஆகாதீங்கன்னு. அவரை மாதிரி நடிச்சு காட்டுறது, அவர் சோத்தை திங்கிறாரு, கோழியை பச்சையா திங்கிறாருன்னு ட்ரிகர் பண்ண இவரும் பொங்கிட்டாரு. நான் தடுத்து பார்த்தேன், பொங்கிட்டாரு, இவரும் பொங்கிட்டாரு. ஸோ இவங்க வாலண்டியராக ஒரு புள்ளி பண்ணுறாங்க, ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. அதுக்கு கமருதீனும் கூட வந்துடுறாரு அப்படி இப்படின்னு பேசும்போது அப்புறம் தான் 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணாரு. நீங்கள் 2 பேரும் இந்த மெய்யழகன் மாதிரி பண்ணினதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஆனால் அது ஒருத்தர் மனநோக பண்ணி தான் அந்த காமெடி வரணும்னா எங்களுக்கு அது வேணும். நீங்கள் வளமையாக முதல்ல பண்ணிக்குவீங்க ஒரு செல்ல சண்டை, அது மாதிரி பண்ணுறதுன்னா பண்ணுங்க. மற்றபடி இந்த மாதிரி பண்ணி 2 பேரும் ஆளாளுக்கு எச்சசோர்னு திட்டுக்கிட்டீங்களா? ஆமா சார். அந்த வயசா உங்களுக்கு? நீ எச்சசோறு குழந்தைங்களா? நீங்க ஒரு வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க, டிவியில இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க தான் வம்படியா போய் பண்றீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. திவாகர் அப்புறம் என்ன வச்சு தான் ஃபேமஸ் ஆகுறாருங்கிற மாதிரி எல்லாம் நீங்க அப்படி ஒரு தாட்ல இருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. அப்படி உங்களை வச்சு ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம் இங்க யாருக்கும் இல்லை. நீங்களும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்ல அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் இந்த பிக் பாஸ் ஷோவே. இதுல உங்களோட இது பண்ணி தான் ஃபேமஸ் ஆகணுங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு சிச்சுவேஷனும் இல்லை. நீங்க வெளியே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம பேசக்கூடாது, நீங்களுமே வார்த்தை விடக்கூடாது. உங்களை ட்ரிகர் பண்ணாலுமே அந்த எச்சசோறு மூஞ்சப்பாரு அப்படிலாம் நீங்க சொல்லவும் கூடாது. 2 பேருமே வார்த்தை விட்டுருக்கீங்கன்னு 2 பேருக்குமே ஒரு அட்வைஸை பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. அப்புறம் ஆதிரை எழுப்பி மறுபடியும் அவங்களோட நிலையில இவர், இவங்களோட நிலையில அவருன்னு சொல்லிட்டு ஆதிரை ஒரு பிரச்சனை எடுத்து வருது. என்னன்னா வினோத்தோட நிலையில கமருதீன் இருக்காரு. ஏன்னா இப்ப வினோத்துக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா கமருதீன் ஏற்றி விட்டுருவாரு, கமருதீன் போய் செய்வாரு. அதே மாதிரி பார்வதிக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா கமருதீன் ஏற்றி விட்டுருவாங்க, கமருதீன் வந்து பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் கமருதீன் வந்து கேமராவில் வந்து எல்லா லேடிஸும் வீட்டில் இருக்கிறது சேஃபா இல்லை, திவாகர்னாலன்னு ஃபீல் பண்றாங்கன்னாரு. அப்ப அதை நாங்க சொல்லணும் இல்லை சார் அப்படின்னு அவர் கமருதீன் எந்திரிச்சு அவர் என்ன சொன்னார், ஏய் உட்காரு, உடனே எழுப்பவே இல்லை, என்ன உனக்கு உட்காரு, லேடிஸ் எல்லாரும் சொல்லுங்க, திவாகர்னால உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்க. எல்லா லேடிஸும் இல்லை சார் அவர்னால எங்களுக்கு இந்த சேஃப்டி இஷ்யூஸே கிடையாது, அவர் ஒன்றும் பண்ணலை எங்களை. ஆனால் இதில் நான் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறேன், திவாகர் இது பார்க்க மாட்டாரு, பட் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன். திவாகர் எல்லாரும் சேர்ந்து சொன்னதுனால தப்பிச்ச, அவங்க அதை ஃபன்னாக எடுக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் நீ அந்த மாதிரி வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்க, உமா கூடு அது கூடு இப்படி போய் சாயிறது அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். ஸோ கமருதீன் அப்படி ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்தால் மக்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் இருக்குமுங்கிற நம்பிக்கையில் அது ஒரு அலிகேஷன் வைக்கிறாருன்னா அந்த ஃபுட்டேஜ் இருக்குன்னு தானே அர்த்தம். பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து அது பரவாயில்ல சார் அது ஃபண்ணுக்கு பண்ணுறாங்க, எங்களுக்கு சேஃப்டி இல்லாமல்லாம் இல்லைன்னு சொன்னதுனால தப்பிச்சிங்க. சபரி சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ இது ஒரு பெரிய பாயிண்ட்டு. ஸோ கவனமாக இருந்துக்கங்க. அப்போ சுபிக்ஷா சொல்லுது, ஆமாம் சார் அப்போ நானும் போய் கேட்டேன், அவர் சேஃப்டி இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, அதை நாங்கள் எல்லாம் சொல்லணும் போது கமருதீன் எழுந்து, இல்லை சார் சுபிக்ஷா வந்து கேமராவோட சொல்லியிருக்காங்க நான் அவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு, அப்போ அதுக்குனால தான் நான் கேட்டேன். அப்படி சொன்னீங்களா சுபிக்ஷா? சார் நான் அப்படி சொல்லவே இல்லை சார். இல்லை சார் சத்தியமாக சொன்னாங்க சார், கேமராவில் பதிஞ்சிருக்கு சார். ஐயோ சார் சத்தியமாக இவங்களும் சொல்கிறாங்க சார் என் காதில், அப்படி ஒரு விஷயம் கேமராவில் ரெக்கார்டே ஆகலை அப்படின்னு என்ன சார் பண்ணுறாங்க? இல்லை சார் அவங்க என்கிட்ட சொன்னாங்க சார், கேமராவிலே இல்லாத விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சார் சொல்ல முடியும்? சுபிக்ஷா சிரிக்குது, இவர் சுபிக்ஷா மறைக்கிறாரு. கமருதீன்
என்ன பண்ணுவ? இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா? கடைசி வரைக்கும் உன்னால ஒண்ணும் புடுங்க முடியாது. வெளியே வந்தாலும் உன்னால ஒண்ணும் புடுங்க முடியாது. அப்பா தம்பி மீனவ சமுதாயமே இருக்கு, நீ வெளியே வா. மீனவ சமுதாய பொண்ணை திட்டுனதுக்கு மீன் தூண்டில எடுத்து கண்ணத்திலே குத்துவாங்க. அப்புறம் சுபி அப்படி பேசவே இல்லை அப்படின்னோடனே இப்ப அப்படி இப்படி இல்லை சார். அப்போ வாட்டர் மெலோன் என்ன பத்தி பேசினாரு சார், அந்த லேடிஸுக்கு சேஃப்டி இல்லைங்கிற மாதிரி. இப்போதான் சுபி நீங்க அது கேமராவில் வரலன்னு இப்போ வாட்டர் மெலோனுங்கிறீங்க. அப்போ சுபி சொல்லுது, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போயிட்டேன் சார். அப்போ அவர் உள்ளுக்கு போனார் சார். உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே தான் இந்த பாயிண்ட்டை பேசினாரு சார். எட்டி பார்த்தா உள்ள பார்வதி சார். அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் இவரோட ஷேடோவில் இவருன்னு நான் சொல்றேன் சார் அப்படின்னு பார்த்தா பார்வதி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்படி சொல்றா பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குமா தெரியல. பட் இதான் நடந்துச்சு. அப்போ சுபி உட்காருங்க, இப்போ வாட்டர் மெலோனுக்கு ஏதோ சொன்னீங்களேன்னு அவர் ஏமேல் அலிகேஷன் வச்சார் சார் கேமராவில். அப்போ நான் இந்த கேமராவில் போய் சொன்னேன் சார், இங்கே பாருங்க கமருதீன், திருப்பி திருப்பி ட்விஸ்ட் பண்ணி விடாதீங்க. வாட்டர் மெலோன் லேடிஸுக்கு அவர்னால சேஃப்டி இல்லைன்னு சொன்னீங்களா? மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் அவர் வயலண்டா இருக்கிறாரு, அடிக்க வர்றதுனால மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் கமருதீன் இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொன்னீங்களா? வாட்டர் மெலோன் சிரிச்சுக்கிட்டு மொத்த ஹவுஸுக்குமே சேஃப் இல்லைன்னு சொன்னேன் சார். அப்போ விஜய் சார் சொன்னார், கமருதீன் அவர் உங்க மேல வச்ச அலிகேஷன் வயலன்ஸ், நீங்க அவர் மேல வச்ச அலிகேஷன் வேற. உட்காருங்க. போனதுக்கு அப்புறம் பார்வதிக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அது என்னங்க எல்லாரும் என்னைய போய் இவனோட சடம் அவன் என்னோட சடம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் சப்போர்ட்டுக்கு வரக்கூடாதா? வந்தா அவங்களுக்கு எல்லாம் எரியுதா? கனியக்காவும் சபரி இங்க பாரு, எங்களுக்கு உங்க 2 பேர் ஜோடியை பார்த்து எரிஞ்சா என்ன எரியாட்டி என்ன, நாங்க என்ன பார்த்தோமோ அதான் சொல்ல முடியும் பாமா அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்கு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அது உட்காரு, இவன் சும்மா இப்படித்தான் பேச விட மாட்டா, கத்திக்கிட்டே இருப்பான். விட்டாச்சு. அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ துஷார் பேசுனது இவருக்கு ஒரு இதா இருக்கு. நான் சொன்னேன்ல இவனுக்கு டியூப் லைட் லேட்டாக தான் புரியும். துஷார் அப்போ பேசினது இப்போதான் வந்து கேட்குறாரு, நீ என்ன அவன் இது ஷெடவுல இருக்க அந்த ஷெடவுல இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் சொல்றாரு, நீங்க எதுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு அங்கே போனீங்க? நீ தான் என் மேல கை வச்ச துஷார். யாரு? நான் வச்சேன். என்னை கக்குசுக்கு பொண்ணு பிடிச்சி தள்ளி விட்டீங்க. என் மேல கை பட்டதுக்கு அப்புறம் தான் நான் தள்ளி விட்டேன். நீ தான் உன் கை என் மேல பட்டுதுன்னு பச்சை போய் சொல்றான் கமருதீன். இதுல அப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது உட்காரு அப்படின்னு உட்காந்தோடனே இவர் சொல்றாரு, இல்லக்கா நல்ல ஃப்ரெண்டுக்கா அவன் கூட, அவன் எனக்கு முதல் நாள் அவனுக்கு நான் தான் நீ வெளியே தெரிய மாட்டேங்கிற ஒழுங்கா பண்ணுன்னு சொன்னதுக்கு என்கிட்டே வந்து சண்டை போட்டு வேலை செய்யலன்னு சண்டை போட்டு கண்டென்ட் வர்றான் பாருங்கக்கா. என்னக்கா என்ன வளர்ப்புக்கா இது அப்படின்னு அவன் அடிக்க எழுப்பிட்டான் துஷார். நீ யாரு? அவன் அதான் சொல்றேனே, சேதுபதி வந்து எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் வளர்ப்பு அப்படி. இப்படி எல்லாம் பேசுறது தப்பு இல்ல, இப்படி எல்லாம் இருக்கிறது தப்பு இல்ல, எது தப்பு எது சரின்னு சொல்லியே அவனை வளர்க்கல. அது அவன் குத்தமும் கிடையாது. இப்ப அவன் எல்லாருக்கும் சொல்றான் வளர்ப்பு சரியில்லைன்னு. ஒருத்தன் எல்லாருக்கும் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றவனோட வளர்ப்பு எப்படி இருக்கும்? அதனால எனக்கும் அவனுக்கு வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றதுல பிரச்சனையே கிடையாது. வாட் கைண்ட் ஆஃப் brought up this is? இவர் அடிக்க எழுப்புனோடனே சபரி கையை பிடிச்சிட்டாரு. இவருக்கு இது இப்போ பெருத்த அவமானம். சின்ன பையன் அடிக்க எந்திரிச்சிட்டான்னு எல்லாரும் தடுக்கிறாங்க. சபரி சொல்றாரு, நீ பேசினது தப்பு கமருதீன்னு. எங்க விடு, எங்க அவன் கையை விடு, என்ன பண்றான்னு பாப்போம். என்ன நீ பெரிய ஆளா அது பண்ற? நீ யாரு என்னை வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு? நீ யாரு? இவ்வளவு நாள் கமருதீன் அண்ணன் அவனை இப்ப அண்ணன்னு பேசிட்டு இருந்த சுபி, ரம்யா, துஷார் வயசுல சின்னவங்க எல்லாரும் நீ யாரு? வாடா போடா பண்ணாடா எச்சக்கலை நாய், அதெல்லாம் சொல்ல நான் போட்டேன் சொல்றேன். வாடா போடா எச்சக்கலை நாய் போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ தான் இமேஜை தானே கெடுத்துக்கிற ஒரு அதி புத்திசாலி தான் இந்த பண்ணாட. பார்த்தா சேதுபதி வந்துட்டாரு. வந்து ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்காரு. அவர் இருக்கிறது கூட தெரியாம சண்டை நடக்குது. அவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவர் சபரி வந்து இந்த அண்ணன் வந்துட்டாரு, இந்த பேசிக்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இது இப்ப என்ன நடக்குது அதெல்லாம் நான் கேட்கல. யார் யாருக்கு சண்டை போடணுமோ மக்களே பாத்துக்குங்க, நீங்க யாரை வெளியே அனுப்பணுமோ அனுப்புங்க. ஏன்னா பாவம், எதுக்கு உள்ள இருந்து சண்டை போடணும்? அவங்க வெளியே வந்து அவங்க சண்டையை பாத்துக்கட்டும். எதுக்கு நம்ம ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வச்சுக்கணும்? சோ நீங்க யாருக்கு ஓட் பண்ணணுமோ பண்ணுங்கன்னு டைரக்டா ஒரு ஹோஸ்ட் இந்த பண்ணாடைக்கு ஓட் பண்ணுன்றாரு. கமருதீனுக்கு துஷாருக்கு எல்லாம் ஓட் பண்ணுங்க, சண்டை பிடிக்கிறவனுக்கு எல்லாம் ஓட் பண்ணுங்க, முக்கியமா கமருதீனுக்கு பண்ணு அப்படின்னு ஒரு ஹோஸ்ட் உங்க முன்னாடியே ஆடியன்ஸ் கிட்ட பேசுற அளவுக்கு ஒரு தத்தி தான் நீ. எலிமினேஷன் பாத்துடலாமா? எல்லாரும் ஓகே பார்க்கலாம் போது ஆதிரை யூ ஆர் எலிமினேட்டட். ஆதிரைக்கு மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. எலிமினேட்டட். ஆதிரைக்கு மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. ஓகே நான் வெளியே வந்து பேசுறேன். பிக் பாஸ் உடனே புதுசா ஒண்ணு பண்றாராம். ஆதிரையை பாக்குறாரு, நல்ல கோவத்துல வேற இருக்கும். அப்ப நம்ம ஒரு கொளுத்தி போடுவோம் அப்படின்ட்டு, ஆதிரை உங்களை இப்படியே வெளியே அனுப்புறதுக்கு என் மனசு ஒத்துக்கல. என்ன பண்ண போற? நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி
உங்கள் ஃபைனலாக ஒரு ஸ்பீச் டிவிக்கு முன்னாடி நின்று தைரியமாக உங்களோட கடைசி ஸ்பீச் தைரியமாக இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விமர்சனம் வச்சுட்டு போங்க. பிக் பாஸ் பெருசாக ஃபயர் ஆகும்னு எதிர்பார்த்தாரா? ஆதிரை ஆல்ரெடி சோகத்தில் இருக்குது. வாட்டர் மெலோன்னு நீ நடிகனெல்லாம் இல்லையா, டாக்டர் திவாகர் தான் நல்லா இருக்குது, அதை பார்த்துக்க. கனியக்கா இதை பண்ணிக்க. எஃப்ஜே நல்லா விளையாடு, கோவத்தை குறை, ஐ மிஸ் யூ, வெளியே வந்து உனக்கு பெரிய ஃபீச்சர் இருக்குது. கமருதீன் நான் அப்போ எப்படி பார்த்தேனோ நீ அப்படியே தான்டா இருக்க, மாறவே இல்லை, இந்த வீட்டுக்குள்ள அதெல்லாம் செட் ஆகாது. அப்போ தான் அதுவே சொல்லிருச்சுல இவனோட பிறவி குணமே தான். இவ்வளோ வருஷம் பழகுன ஒரு பொண்ணைய சொல்லுது நான் அப்போ பார்த்த மாதிரி நீ அப்படியே இருக்க, நீ மாறவே இல்லைன்னு. இவர் காலையிலேருந்து இவருக்கு அடி உழுதுகிட்டே இருக்கா. இப்போ இதுக்குமா சண்டை போடணும்ன்ட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்லிட்டு கெமி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பேசிட்டு வெளியே வந்துட்டாங்க. பிக் பாஸ் பார்ப்பாரு, புஷ்ஷுன்னு போயிருக்கேன், பெருசாக எதிர்பார்த்தேன். பிக் பாஸ் ஒன்று சொன்னாரு பாருங்க, வா நான்லாம் மிரண்டுட்டேன். பிக் பாஸ் தான் இருக்கிறதுல பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆதிரை யூ ஆர் அ குட் பிளேயர், நீங்க வெளியே போக வேண்டிய ஆளே கிடையாது. மக்களோட ஓட்டுக்கு நீங்க பயந்து நடக்கிற குரூப் மொத்த பிக் பாஸ் டீமும். இப்ப மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் பண்ணாம மக்கள் போட்ட ஓட்டுக்கே ஆழத்துக்கு வெளியே போடுறது. அப்ப நீங்க சொல்றீங்க எங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, மக்கள் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. சொல்றாரு யூ ஆர் அ டிசர்விங் கண்டெஸ்டன்ட், நீங்க இவ்வளவு சீக்கிரம் வெளியே போற ஆளே கிடையாது, பட் நோ சாய்ஸ், உங்க ஃபியூச்சருக்கு பெஸ்ட் ஆஃப் லக். இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்ப மக்கள் தான் தப்பு, பிக் பாஸே சொல்லிட்டாருன்னு மைண்ட்ல ஒன்று இருக்கு. வெளியே வந்துட்டு ஒரு நியூஸ் அடிபடுது என்னன்னா, வெளியே வந்து பேசும்போது என்னை விட அன்டிசர்விங் பீப்புள் எல்லாம் உள்ள இருக்கும்போது நல்ல டாஸ்க் விளையாண்ட என்னைய வெளியே அனுப்புனா இந்த தற்குறி மக்கள்னால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதா அவங்க சொன்னதாக ஒரு நியூஸ் பரவுது. ஆனால் எபிசோட்ல அவங்க என்ன சொல்லினாங்கன்னா, மக்கள் என்ன புரிஞ்சுக்கல, என்னை விட டிசர்வ் இல்லாத அவங்கெல்லாம் உள்ள இருக்காங்க, டிசர்விங்கான நான் இப்போ வெளியே போறேன்னா இவங்க என்ன புரிஞ்சுக்கல, இவங்க அந்த கேமே புரிஞ்சுக்கல, அவ்வளோதான் சொன்னாங்க, போயிட்டாங்க. தற்குறிங்கிற வார்த்தை வரல. அவங்க தற்குறின்னு சொன்னதாகவும் பல வதந்திகள் பரவுது. ஆனா அந்த ஷோவில் ஆடியன்ஸா இருந்த ஒருத்தர் அது இல்ல, ஷோவில் பேசினது தான் அவங்க பேசினாங்க, மக்கள் மேல எனக்கு வருத்தம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. தற்குறிங்கிற வேர்டெல்லாம் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? வெளியே வந்து இனிமே நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம என்னென்ன பண்ணினாலும் மக்கள் சப்போர்ட் வேணும்னு தெரிகிற ஒரு பொண்ணு தற்குறிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாது. அவங்க மேல இருக்கிற ஒரு கோபத்துல அவங்க அதை பரப்பி விடுறாங்கன்ற மாதிரி ஒண்ணு பண்றாங்க. நீங்க சொன்னது உண்மைதான் ஆதிரை, அன்டிசர்விங் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க, நான் மட்டும் வெளியே வந்துட்டேன் அப்படின்னும் போது அந்த அன்டிசர்விங் கண்டெஸ்டன்ட் ஒரு 6 பேருன்னா அதுல நீங்களும் ஒருத்தர் தான். ஆனா என்ன, அந்த வர வேண்டிய ஆர்டர் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கிறது, அது ஒத்துக்க வேண்டிய உண்மைதான். ஏன்னா கலையெல்லாம் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு அவர் இன்னும் உள்ள இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க அவ்வளவு இரிட்டேட் பண்ணியிருக்கீங்க மக்களை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். நான் ஒரு வீடியோ ப்ளே பண்றேன், நீங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அவ வெளியே போனதுக்கு யாரு காரணம், யாரு போட்ட மாஸ்டர் பிளான் அப்படின்னு. ஆதிரை உங்க மைக் பேட்டரியை மாத்து. சாப்பிட்றேன்னு பாக்குறீங்க, சும்மா நின்று மாத்தலன்னா பரவாயில்ல. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வாட்டர் மெலோனும் கலையும் இப்போ புது டீம் 2 பேரும் பிளான் பண்றாங்க. நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். அந்த ரூலை பிரேக் பண்ணி நாளைக்கு நாமினேஷன் யாரை குத்த போறேன், நான் கமருதீனை குத்தலான்னு நினைக்கிறேன், வினோத்தை குத்தி விடு, வினோத்தை குத்தி விட்டுரு. அந்த ஆள் வந்ததுலேருந்து இது வரைக்கும் 3 வாரமாக நாமினேஷன் பாஸ் அந்த லக்ஸரி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நாமினேஷனுக்கு வராமலே போனான். ஒரு தரமாவது மக்கள்கிட்ட இழுத்து விடணும். ஆதிரை மாதிரி பிளேயரே போயிருச்சு, வினோத்தெல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாப்பா. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கமருதீனுக்கு அரோராக்கும் கொலைவிச்சு. கமருதீனுக்கு நான் சொன்னேன்ல, அவருக்கு ஜால்ரா தட்டுற ஃப்ரெண்டு இல்லைன்னா சண்டை போடுவாங்க. நீ எதுக்கு அங்கே பேசுன, ஷேடோவை பற்றி நீ எதுக்கு பேசணுன்னு அரோரா எனக்கு வாய் இல்லையா? அவர் கேட்டாரு, எனக்கு என்ன தோணுதோ சொன்னேன். இங்க பாரு கமருதீன், உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நான் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது, உனக்கு எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாதா? உனக்கு வாட்டர் மெலன் தானே பெருசு. அவரை நான் கமருதீன் உங்களை அடிக்க வந்து தப்புன்னு போய் பேசியிருக்கேன். ஆமா, அவர் வந்து கமருதீன் அடிக்க வந்தான்னு சொல்றாரு. அப்ப நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக அவர்கிட்ட போய் அவர்கிட்ட இதா பேசக்கூடாது. நீ அடிக்க போனதானே, அது இல்லையா? உனக்கு நீ பண்றதுக்கெல்லாம் ஜால்ரா தட்டுற பார்வதி மாதிரி ஆள் தானே வேணும், என்னைய விட்டுரு அப்படின்னோடனே அதுக்கு பார்வதி எவ்வளோ பெட்டரு. நானும் அவன் பின்னாடி வந்தேன்,
நீ தானே 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஐ மிஸ் யூன்னு சொன்ன, நீ எல்லாம் மிஸ்ஸே பண்ணல அப்படின்னு இவங்க ஒரு கிரிஞ்சி. அது என்ன இளவு ரிலேஷன்ஷிப்னு தெரியல. இதுல துஷார் ஒரு வேலை பண்ணாரு விச் இஸ் அன்வான்டட், தேவையில்லாதது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து வெளியே வந்து என்ன என்ன அரோரா என்ன பிரச்சனை கவுனின் பாக்குறாரு, யாரை கூப்பிட்டு. அதான் அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கமருதீனை வெறுப்பேற்றணும் அரோராவை காப்பாற்றணுங்கிறதுக்காக அரோராவை அப்படி பிடிச்சி போ டோன்ட் வேஸ்ட் யூ டைம் டோன்ட் வேஸ்ட் யூ டைம் தள்ளிட்டு போயிட்டாரு. கமருதீன் பார்த்துட்டு இப்ப பாத்து என்ன நடக்குதுன்னு, நீ வந்துடாத அவங்க கூட இரு. அப்ப நான் கேட்கிறேன், துஷாரு உன் பிரச்சனை என்ன, அரோராக்குன்னு ஒரு வாய் இருக்கு, இப்ப தெரியுதா அவங்க சொன்னது அரோரா வந்து உன் ஷேடோவிலையும் நீ அவ ஷேடோவில் இருக்கிறதுக்கு சரியா போச்சுல்ல. அரோராவை இப்ப நீ பேச விட்டு இருந்தா அரோரா ஒரு ஸ்கோர் பண்ணிருக்கும்ல, ஒரு கண்டென்ட் வந்திருக்கும்ல, அதை கட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு காப்பாத்துறதா நினைச்சா அந்த பொண்ணை ஏன் விளையாட விட மாட்டேங்கிற. நீ பெரிய லூசா இருப்ப போல இருக்கேப்பா, இந்த லவ் கர்மாந்தத்தை விட்டு தொலைச்சிட்டு விளையாடுங்கடா ஒழுங்கா. இப்பதான் கொஞ்சம் கமருதீனோட மோதி இப்போ 3வது வாரம் இருக்கன்னு வெளியே தெரிஞ்சிருக்கு. அதை ஏதாவது பண்ணி சண்டையை கண்டையா போட்டு ப்ரோமோல வர்ற வழியை பாரு. கேட்டா சொல்றாரு அவர் வாய்ஸ் ரைஸ் பண்றாரு இவ முன்னாடி. ஏன் பண்ணக்கூடாது, அவ பெரிய இவவா, வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒண்ணுதானே, அதுக்கு தானே வந்திருக்காங்க எல்லாரும். அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, உன் பேரே வரல, நீ குறுக்கால பூந்து அவர் இவ முன்னாடி அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணது எனக்கு பிடிக்கல. இந்த தேவையில்லாதெல்லாம் பண்ணாத, உனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு கமருதீனோட மோதுறதுனால, அரோராவோட சேர்ந்து பண்ணிடாத. இதோட எபிசோடு முடியுது. இதான் நிலவரம் கலவரம். வைல்ட் கார்டு இன்னும் வரவில்லை. பட் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இந்த வீக் டேஸ்ல ஒன்னொன்னா உள்ள அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா யார் யாருன்னு வந்து சொல்றேன். Until then, I'm signing off. Take care. Bye.